அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் மாதம் அடுத்த 31 நாட்கள் எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மார்ச் மாதத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்பது உறுதியாகவே திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கோடீஸ்வரராகும் மீனம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றம் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் மிகவும் அற்புதமாக ஜென்ம ராசியில் மார்ச் 29ஆம் தேதி 7 என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தை ஜென்மராசியில் அமர்ந்து 6 கிரகநிலைகள் வலுவாக பார்க்கின்றன. எனவே மிக சிறப்பான நல்ல மாற்றமும் அதிரடியான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல நகர்வுகளையும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிச்சயமாக மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவேதான் மிக சிறப்பான வாய்ப்புகள் மட்டுமல்ல, திடீர் கோடீஸ்வரராகும் மீனம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களை நிறைவாகவே இந்த மார்ச் மாதம் அள்ளி கொடுக்க போகிறது. மீனராசிக்காரர்களுக்கு சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக தைரியஸ்தானத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருகிறார். அவர் மிகவும் விரைவாக சுகஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனியாக இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாமல் அனைத்திலும் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறார். எனவே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடை தாமதம் இல்லாமல் வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே இந்த மார்ச் மாதத்தில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் எப்பேற்பட்ட காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் தடை தாமதம் சிரமம் சிக்கல் இல்லாமல் வெற்றிகரமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. சுகஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அனைத்திலும் நன்மையும் இனிமையும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல மாறுதல்கள் உறுதியாகவே மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக குருவின் சுப பார்வை 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க. சப்தமஸ்தானம், பாக்கியஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3 இடங்களில் அற்புதமாக கிடைப்பதால் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் தாமதங்கள் அனைத்துமே நிவர்த்தியாகும். இந்த தருணத்தில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வகையில் மிக சிறப்பாக பணிகளை கையாளுவதால் உறுதியாகவே வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்க போகிறது. நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் லாபாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கிறார். விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய சனி திருக்கணித பஞ்சாகமத்தின்படி மிகவும் வலுவாக மார்ச் 29 ஜென்ம சனியாக அமர்கிறாருங்க. இந்த தருணத்தில் இருந்து ஜென்ம சனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி முழுமையாக 2026 தான் துவங்குகிறது. எனவே இந்த தருணத்தில் ஜென்மசனியால் பெரிய அளவில் சிரமம் இல்லை. இருந்தாலும் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் பல சிரமங்களை விளக்குவதற்கான நல்ல வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக மீனராசிக்காரர்களுக்கு சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் அவர் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கப்படுகிறார். எனவே எப்பேற்பட்ட அமைப்பிலும் நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் இந்த வேளையில் தொழில்துறை வியாபாரத்துறையில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் உறுதியாக திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியும் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்துவாருங்க. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ஏற்கனவே ஜென்ம ராசியில் ராகு வலுவாக வீற்றிருக்கிறார். ராகு ஜென்மத்தில் இருக்கிறார். அவர் விரயத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறாருங்க. அதே போன்று சப்தமத்தில் இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேதுவும் யோகஸ்தானத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார். சனி ஒருவரை தவிர குரு, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் நல்ல இடத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான இன்னல்கள் சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. ஜென்மசனியால் ஏற்படக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளாமல் தெளிவாக செயல்படுவதற்கான யோகமும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம், பயம் போன்றவை இல்லாமல் தெளிவாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
ஏனென்றால் அற்புதமாக யோகஸ்தானத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறாருங்க மோட்சக்காரகரான கேது. எனவே எதிலும் வெற்றி, நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. மேலும் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக சுகஸ்தானத்தில் இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்திற்குள் நுழைய போகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் செவ்வாய் வருவது அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். புதிய சொத்துக்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, விற்பதாக இருந்தாலும் சரி, நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் சிறப்பாகவும் சாதகமாகவும் கைகூடக்கூடிய இனிமையான ஒரு தருணமாக உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைப்பதோடு புதிதாக விவசாயம் சார்ந்த பணிகளிலும் ஈடுபடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல மாறுதல் கிடைக்கும். இந்த வேளையில் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் முற்பகுதியில் விரயத்தில் இருக்கிறார். ஆனால் பிற்பகுதியில் ஜென்மராசிக்குள் வருவதால் விரய செலவுகள் சற்று கட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் பெரும்பாலும் சாதகமான சூழலையே ஏற்படுத்தி கொடுக்கிறார் மீனராசிக்காரர்களுக்கு. எனவே சந்திரனின் அமைப்பால் எளிதில் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்க முடியும். இது மட்டுமல்லாது ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசியில் ராசியில் நீச்சம் பெற்றும் அதே சமயம் வக்ரகதியிலும் வலம் வர போகிறார். எனவே இந்த தருணத்தில் பெரிய அளவிலான உணர்ச்சி வசப்படுவதற்கான சூழல் ஏற்படாது. அனைத்தையும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் அணுகுவதால் எளிதில் வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கான நல்ல வாய்ப்பை ராசியின் நீச்ச அதிபதியான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறாருங்க. அங்கு வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட உச்ச இயக்கத்தில் வக்ர இயக்கங்கள் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. எனவே இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அரசியல், கலைத்துறை சார்ந்த பணிகளில் எளிதில் பல்வேறு வகையான காரிய வெற்றிகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரங்க. உங்களுடைய உழைப்பிற்கேற்ற சரியான ஊதியம் கிடைக்கக்கூடிய வகையிலும் திடீர் கோடீஸ்வரராகும் மீனம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றங்களை உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியான சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எவ்வளவு பெரிய தடை தாமதங்களாக இருந்தாலும் உறுதியாக இந்த தருணத்தில் விலகி கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மிக சிறப்பான திட்டங்களை அதிரடியாகவும் செம்மையாகவும் செயல்படுத்தி மிக சிறப்பாக மக்கள் மத்தியில் செல்வாக்கையும் பெயர் புகழையும் பெறுவதற்கான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மீனராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை உறுதியாக விரதமிருந்து அன்றைய தினத்தில் அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். பெரிய அளவிலான தடைகள் விலகி உறுதியாகவே திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மீனராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த மார்ச் மாதத்தில்